திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 20வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை கூறி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அர்ச்சனை, சகஸ்ரநாம அர்ச்சனை, தெய்வத்தை உச்சாரணம் செய்வது எப்படி என்ற ஒரு தலைப்பில் இன்றைய கருத்துக்களை பதிய இருக்கின்றேன். கொஞ்சம் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களாகத்தான் இருக்கும். நான் எப்போவுமே எந்த மேடையிலுமே ஒரு ஆதாரபூர்வமான கருத்துக்களை தான் வெளியிடுவேன். ஒருத்தருக்கு பயனுள்ள கருத்துக்கள், இந்த விஷயத்தை செஞ்சால் அவங்களுக்கு நடக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம், அதான் எல்லோருக்கும் பயனளிக்கிறதா இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல அர்ச்சனை. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், சில பேர் அபிஷேகம் பண்ணுவாங்க, சில பேர் அர்ச்சனை பண்ணுவாங்க, சில பேர் விளக்கேற்றுவாங்க. இப்படி இருக்குது இல்லைங்களா? சில பேருக்குடைய ஹேபிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அபிஷேகம் பண்ணுறது பிடிச்சமான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, சில பேர் போனால் வெறும் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு சில பேர் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இப்படி 3 விதமான இதில் வந்து நம்ம சாமி கும்பிடுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அபிஷேகம் பண்ணுறது இல்லாமல் சாமிக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி, இந்த வேஷ்டி சேலை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி உடுத்தி கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதருக்கு இந்த தெய்வ வழிபாட்டில் கூட நன்மைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியான விஷயமா இருக்குது. அப்போ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலைங்க. ஜோதிடம் என்பது ஒரு கடல், நாம் ஒன்றும் புதிதாக ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கலைங்க. ஆல்ரெடி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அதை நாம் என்ன பண்ணுறோங்க, பயன்படுத்தும். அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாதனால தான் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பலன் போய் சேர்றது கிடையாது. அதான் உண்மை. இப்போது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பேசுகிறது எத்தனாம் பாவம்? 2ஆம் பாவம். இந்த பேச்சின் மூலமாக வருது பார்த்தீங்களா, அந்த காற்று, அது எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். நம்ம பேசுகிறங்கிறது வாய், அந்த வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒளி என்ன இதுங்க, 3ஆம் பாவம். சிம்பிள் தான், இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, 3ஆம் பாவகத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி எந்த ராசி கொடுத்துருக்குறாங்க? என்ன ராசி அது? காற்று ராசி. அப்போது நாம் வந்து நம்முடைய ஒளி அலைகள் இந்த காற்றில் பரவுது அப்படின்னா எத்தனாம் பாவகம்? 3ஆம் பாவகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் ஒரு தெய்வத்தை வந்து, இப்போ நம்ம நிறைய பேர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் நான் இந்த சாமி வந்து டெய்லி வந்து உச்சரிக்கலாமா, சாமியுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லைங்களா? சார் நான் வீட்டில் எந்த சாமி ஸ்லோகங்களையும் சார் அதிகமாக உச்சரிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக உண்டு. அப்போது முதல்ல வந்துங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே எடுத்துக்கலாம். இந்த காலத்தில் எல்லாருக்கும் தேவையான விஷயம் என்னங்க? பணம். அந்த பாவத்துக்குள்ளே போனால் தான் எல்லாரும் வீடியோவே பார்க்குறாங்க. உண்மையா இல்லைங்களா? 3ஆம் பாவத்தை பற்றி பேசணும்னா 3ஆம் பாவமா அப்படின்னா என்ன அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ 3ஆம் பாவத்தை பேசுகிறோம், 5ஆம் பாவத்தை பேசுகிறோம். இப்போ மக்கள் பெரும்பான்மையாக பார்க்குற விஷயம் என்னங்க? கடன் நோய் தீர்க்கு வீடியோ போட்டால் பார்க்குறாங்க, வருமானம் வர்றதுக்கு வீடியோ போட்டால் பார்க்குறாங்க. நாம் ஜோதிடத்தில் போய் ஆழமான விஷயங்களை சொன்னால் பார்க்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு புரியறதும் கிடையாது. ஏன்னா ஒரு ஜோதிடருக்கு தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியும். நாம் வந்து ஒன்றும் வேண்டியது இல்லைங்க, இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னா யாரும் பார்க்கறது இல்லை. வருமானமும் தலைப்பு போட்டால் தான் மக்களே பார்க்குறாங்க. ஏன்னா பணம் என்ற ஒரு விஷயம் அவ்வளவு பிரதானமான விஷயமா இருக்கு. அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம், பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம். பணம் இருந்தால் தான் பொண்டாட்டியும் மதிப்பாங்க, பெத்த குழந்தைகளும் மதிப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? பணம் இல்லையில் அந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாயிடுச்சுங்க இந்த காலத்தில். ஏன்னா கலியுகம் ராகு பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யுகமாக போயிடுச்சுங்க இந்த யுகம். சரிங்க சார், இப்போது ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை கொடுக்கின்ற பாவகம் எதுங்க? 2ஆம் பாவகம். அப்போ ஒன்றும் இல்லைங்க, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் 3ல் இருக்குது,
மூணாம் இடங்கிறது பொதுவான காற்று ராசியாக இருந்தாலும் மூணாம் இடம் தான் என்னங்க, நம்ம அந்த ஒளி வெளியிட அந்த காற்றில் பரவக்கூடிய இடம் இல்லைங்களா? அப்போது யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி 3ல் இருக்குது எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சுபகிரகங்களுக்கு 3, 6, 8, 12 மறைவு, பாவகிரகங்களுக்கு 6, 8, 12 மறைவு, சிலர் 8, 12 மறைவு, பாவகிரகங்களுக்கு 6ஆம் இடம் மறைவுங்கிறதுல ஒரு பொதுவான ரூல்ஸ். அப்போ 2ஆம் அதிபதி ஒரு சுபகிரகம்னே வச்சுக்கோங்களேன். இப்போ சுபகிரகம் என்னென்னங்க, வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன், தீயரோடு சேராத புதன், இவங்கெல்லாம் வளர்பிறை கிரகங்கள், அதாவது வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம், சுபர்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த சுபத்துவம் மிக்க கிரகங்கள் 3ல் அமைஞ்சிருச்சுன்னா மறைவுன்னு சொல்லி ஒதுக்கிடலாமா? ஒரு புதன் ஒன்று வேண்டாங்க. இப்போ ஒரு லக்கணம் எடுத்துப்போம். ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? புதன். சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? புதன். 3ல் மறைஞ்சிட்டாரு, 3ல் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மறைஞ்சிட்டாரு சொல்லி அதை விட்டுறலாமா? அவங்களுக்கு வருமானம் வேணுமா வேண்டாங்களா? சரி, விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? குரு. அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? குரு. அடுத்து வந்து சுக்கிரன். மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன். மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். இப்போ 3 இந்த கிரகமெல்லாம் வச்சுக்கோங்க. என்னென்ன லக்கணம்? மேஷ லக்கணம், கன்னி லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், அடுத்து மிதுன லக்கணம், கும்ப லக்கணம், விருச்சிக லக்கணம், இதெல்லாம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் போயிட்டாருங்க சார். மறைஞ்சு போச்சு, உங்களுக்கு பலன் கிடைக்காது போங்க, உங்களுக்கு உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்றது ஜோதிடமா, அல்லது அவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்த வழி சொல்வது ஜோதிடமா? வழி சொல்றது தானே ஜோதிடம். இப்போ 3ஆம் பாவகத்தில் மறைவுன்னு சொல்றதை விட 3ஆம் பாவகத்துக்கு என்று நல்ல காரகத்துவங்கள் இருக்கா இல்லைங்களா? இருக்கு இல்லையா? அப்போ 3ஆம் இடம் தான் என்னதுங்க, நம்முடைய உச்சரிப்பு. பேசுறது, வாயிலிருந்து பேசுறது, அந்த பேச்சு வெளி வந்தோடனே 3ஆம் பாவமா இயங்க ஆரம்பிச்சு. அப்போ ஒரு லக்கணம் எடுத்துக்கலாங்க. நான் முதல்ல வரிசையில் வரேன். ஒரு ஜாதகத்துக்கு ஒருத்தர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். 3ல் மறைஞ்சிட்டார். என்ன சொல்லுவாங்க, சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் முழு மறைவு ஸ்தானம். 3ம் 8ம் சுக்கிரனுக்கு என்ன சொல்றாங்க? முழு மறைவு ஸ்தானம்னு சொல்றாங்க. ஏன் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்றதை விட 3ஆம் இடத்துல நம்முடைய உச்சரிப்பு இருக்குதா இல்லைங்களா? இருக்கு இல்லையா? அப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனா யாருங்க? அதிதேவதை யாருங்க? மகாலட்சுமி. அப்போ டெய்லி மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லுங்க. மேஷ லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாரா? உச்சரிச்சா மகாலட்சுமி வேலை செய்வாங்களா, வேலை செய்ய மாட்டாங்களா? மகாலட்சுமி மந்திரம் ஒன்றுமே வேண்டாங்க சார், எனக்கு மகாலட்சுமி மந்திரமெல்லாம் பெருசாக தெரியாது. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை போற்றி போதும். சுக்கரனை எத்தனை நம்பருங்க? 9. நம்ம தமிழ் எண்கணிதத்தில் 9. அப்போ சுக்கரனை 9 டெய்லி 9 முறை சொல்லுங்க, 18 முறை சொல்லுங்க, 27 முறை சொல்லுங்க, இல்லைன்னா 108 முறை சொல்லுங்க. அப்போ டெய்லியும் நீங்கள் மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது 2ஆம் பாவம் வேலை செய்யுமா செய்யாதோ? செஞ்சுதானே சார் ஆகணும். சார் நம்ம விதிக்குள்ளே தான் இருக்கிறோம், விதி விட்டு வெளியே போகலை. நாம் ஒன்றும் புதுசால ஒன்று கண்டுபிடிச்சி சொல்ல, இந்த விதிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். விதியை தாண்டி நம்ம விதியினுடைய எல்லையை தாண்டலை. அப்போ 3ஆம் இடத்துல மேஷ லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறாரு, உனக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு, நீ உனக்கு ஒன்றுமே நடக்காது, குடும்ப வாழ்க்கை உனக்கு அவுட்டு, வருமானம் வர்றது அப்படின்னு சொல்றதை விட 3ஆம் இடத்தில் இருக்கின்ற நல்ல காரகத்துவம்னா என்னங்க? அந்த உச்சரிப்பு தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மேஷ லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லுங்க, தப்பே இல்லை. சரி, கன்னி லக்கணம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தா அது மறைவு தான் சொல்லுவாங்க. அவங்கள என்ன பண்ணலாம்? மகாலட்சுமி ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். ஆனால் வைப்ரேஷன் எதுக்கு ஜாஸ்தி? மேஷத்துக்கு தான் ஜாஸ்தி. ஏன் மேஷத்துக்கு ஜாஸ்தி? 3ஆம் இடம் உங்களுக்கு காத்து ராசியாவே வந்துடும். இது கூட என்னவா வருங்க? நீர் ராசியா வரும். எதுல வலிமை ஜாஸ்தின்னு பார்க்கணுங்க. நம்ம எந்த ஒரு காரத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் எதுல வலிமை ஜாஸ்தின்னு பார்க்கணும். அப்போ மேஷ லக்கணம் கன்னி லக்கணம் 2 பேருமே சொல்லலாம் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது. ஆனால் பவர் யாருக்கு ஜாஸ்தி? மேஷத்துக்கு தான் ஜாஸ்தி. சரி, அதே மாதிரி இப்போ ஒன்றும் வேண்டாங்க. ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணம் 2ஆம் அதிபதி யாருங்க? ரிஷப லக்கணம் சிம்ம லக்கணம் 2ஆம் அதிபதி புதன்.
இப்போ ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதன் இருப்பார். எது வலிமை ஜாஸ்தி? சிம்ம தான் ஜாஸ்தி. ஏன்? காத்து ராசி, பவர் ஜாஸ்தி. அப்ப அதுக்காக அதுல ரிஷப லக்னக்காரங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு கிடையாது. இவங்களுக்கு பலன் கிடைக்கும், ஈஸியா அருமையா கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? புதன்னா மகாவிஷ்ணு. அப்போ டெய்லி மகாவிஷ்ணு ஸ்லோகங்களை சொல்லுங்க. புதனை எத்தனை நம்பருங்க? 7. அப்போ டெய்லி 7 முறை சொல்லுங்க, ஒரு 16 முறை சொல்லுங்க, 25 முறை சொல்லுங்க, இல்லை 106 டைம் சொல்லுங்க, தப்பே கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும்? புதன் வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயங்களை, ஒரு சாமியுடைய மந்திரங்களை உச்சரிக்கிறீங்கன்னா அந்த அதிதேவதை மந்திரங்களையும் உச்சரிக்கணும். அதே மாதிரி அந்த கிரகங்களுக்கான மந்திரங்களையும் உச்சரிக்கணும். அந்த கிரகங்களுக்கான பாடல் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, மந்திரங்கள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை உச்சரிக்கணும். எந்த எந்த இதில் உச்சரிக்கணும்? சமஸ்கிருதத்தில் இல்லை, தமிழ் உச்சரிங்க. தமிழ்நாட்டுடைய கடவுள் முருகப்பெருமான் தமிழில் உச்சரிச்சாதான் அவருடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். ஆமாங்க, புதனுக்கு மந்திரம் சார் ஒண்ணுமே வேணாங்க சார். ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி போங்க. எதுக்கு ரிஸ்க்கு? புதனுக்கு கேட்காம இருக்க போகுது? கேட்கத்தானே போகுதுங்க, கேட்கும் இல்லைங்களா? எப்படி உச்சரிச்சாலும் கேட்கத்தானே போகுது. ஆனா அதுக்குன்னு ஸ்லோகங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சுக்கிரனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ் ஸ்லோகம் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் சொல்லுவாங்க. அது மகாலட்சுமி அதிதேவதை, அது பிரச்சனை இல்லை. சுக்கிரனுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லையா? பிருகுவின் சுதனேயானான் பேரரக்கரின் குருவாய் மண்ணில் தருகின்ற மலையுமாகி அதை தடுப்பவன் தானியாகி கருவென விளங்கும் சாத்திரம் கற்றவன் தானுமான பெரியவன் சுக்ராச்சாரி பொன்னடி போற்றி போற்றி. சொல்லுங்க. அப்போ சுக்கிரனுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க, மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. கண்டிப்பா சுக்கிரன் பலன் கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காம போறக்கு வழியே இல்லை. ஏன்னா இதெல்லாம் அனுபவம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார், நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நல்ல ரிசல்ட் அவங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. சரி, புதன்னா வந்து நாராயண நம்ம வந்து என்ன பண்ணலாங்க சொல்லலாம். புதனுக்கான மந்திரங்கள் தெரியணும் இல்லையா? யாருடைய குழந்தை வந்து புதன்? திங்களின் சுதனே தேவா சுகமெலாம் வழங்கும் நேயா தங்கிடும் ஞான விஞ்சை தமர்களுக்கு அருளும் கோவே எங்கிலும் சாந்தம் கொண்டு ஈடிலா புலவனான மங்கள புதனாம் தேவன் மலரடி போற்றி போற்றி சொல்லலாம். அப்போ புதனுடைய ஸ்லோகங்களை சொல்லலாம், நாராயணுடைய ஸ்லோகங்களை சொல்லலாம். சொல்லும்போது கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு. வருமானம் வரும் சார். அதுக்காக நீங்க ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு வாரம் செஞ்சுட்டு பலன் கிடைக்குன்னா கிடைக்காது. எந்த ஒரு மந்திரங்களாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக எத்தனை நாட்கள் உச்சரிக்கணும் பலன் கிடைக்கிறதுக்கு? 48 நாட்கள் சொல்றாங்க இல்லையா? சபரிமலைக்கு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்ற மாதிரி 48 நாட்கள் உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க உச்சரிச்சதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஒரு வருமானமே வரல சார், நான் வருமானமே இல்லாமல் இருக்கிறேன், 48 நாள் நம்பிக்கையோட அந்த கிரகத்துடைய ஸ்லோகத்தையும் அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை ஸ்லோகத்தை உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் வரும். உச்சரிக்கலாமாங்க? ஒன்றும் கஷ்டம் இல்லைங்களா? நான் சொல்றது 3ஆம் இடம். வர்றேங்க, வரிசையில் வரேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. சரி, இப்போ 2ஆம் அதிபதி இப்போ சொல்லிட்டோம். அடுத்து யாரை சொன்னங்க? மிதனத்துக்கு சொன்னோம். மிதனத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன். அப்போ சந்திரன் எங்க இருப்பாருங்க? 3ல் இருப்பார். ஆனால் அது ஒரு நெருப்பு ராசி, இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? சந்திரனுடைய ஸ்லோகங்களை சொல்லணும். சந்திரனுடைய அதிதேவதை யாருங்க? பார்வதி. அப்போ பார்வதி ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் வளர்பிறை சந்திரன் இருந்தால் தான் பலன் ஜாஸ்தி. அதுல ஒரு கணக்கு இருக்குதுங்க. ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல இருக்குதுன்னா அது எப்படி இருக்கணுங்க? கெட்டு போகக்கூடாது. இப்போ 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னா தேஞ்சு போனா என்ன பலன்? பலன் கிடையாது. 3ஆம் இடத்துல லோ டிகிரியில் போயிருக்கிறாரு, பலன் கிடையாது. அவயோகியா இருக்கிறாரு, பலன் கிடையாது. புரிஞ்சுக்கொடுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அவயோகியா இருந்தா அவயோகி நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணணும்.
ஆனால் லோ டிகிரிக்கு போயிட்டாலோ அந்த கிரகம் தேய்பிரை சந்திரனா வந்துட்டா என்ன இல்லைங்க, பலன் இல்லை. நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி சொல்லிட்டு இருக்கேங்க சார், 48 இல்லை சார், ஒரு வருஷம் உச்சரிக்கிற ஒன்றையும் காணாமாங்க. அப்போது நாம் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறத நாம் யோசிக்கணும். அப்போ மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி இருக்கக்கூடாதுங்க, தேய்பிரையாக இருக்கக்கூடாது, லோ டிகிரிக்கு போகக்கூடாது, அவயோகியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாதவங்க அந்த சந்திரனுடைய பார்வதியுடைய என்ன பண்ணலாங்க, ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். சந்திரனுடைய கிரகத்துக்குண்டான ஸ்லோகங்கள் உச்சரிக்கலாம். பார்க்கடல் கடைந்த போது பட்டொளி கதுவத் தோன்றி போற்றுவோர் தொலைவே நிற்கும் பொன்மய சோமதேவா ஏற்றமும் உடைய கோவே இமகிரி வளமாய் வந்து ஏற்றமும் நல்கும் சோமதேவனே போற்றி போற்றி சொல்லலாம். முதல்ல தமிழ் உச்சரிங்க. சமஸ்கிருதம்னா முருகப்பெருமான் சந்தோஷப்பட மாட்டார். தமிழ்ல சொல்லுங்க. அந்த சாமியுடைய அருளோட சேர்ந்து யாருடைய அருளும் கிடைக்கும், முருகப்பெருமான் அருளும் சேர்ந்து கிடைக்கும். தமிழ்நாடு சார், தமிழ் கடவுள் சார். அவர் அந்த மொழியில சொன்னாதாங்க சார் அவருக்கு பிடிக்கும். கடவுள் எத்தனையோ கடவுள் இருக்கலாம், ஆனால் தமிழுக்கும் உண்டான என்னுடைய முருகன் தான் தமிழ் கடவுள், தமிழுக்கே உண்டானவர். எல்லா தெய்வங்களும் எந்த பாஷை பேசுன்னு தெரியாது, ஆனால் முருகப்பெருமான் ஒருத்தர் தான் என்னங்க தமிழுக்கே உண்டான கடவுள். அவர் விருப்பப்பட்டு வந்து இருக்கிற இடம் இதுங்க தமிழ்நாடு. 6 படை இல்லைங்களா, குன்றிருக்கும் இல்லா இடமெல்லாம் என் குமரன் இருப்பான். ஏன்னா தமிழ்நாடு தாங்க சார் மிகப்பெரிய, உண்மையை சொல்ல போனா ஆன்மீகத்திலையும் சரிங்க, மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு இடம் இதுங்க தமிழ்நாடு தான். தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் சிவனுக்கு கோவில் ஜாஸ்தி, முருகனுக்கு கோவில் ஜாஸ்திங்க தமிழ்நாட்டில் தான். இத்தகைய சிறப்பம்சத்தை கொண்ட இந்த மாநிலத்தில் பிறந்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெருமைப்பட்டுக்கணும். சரிங்களா? அப்போ 2ஆம் அதிபதி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேங்க. சரி, இன்னும் நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஸ்லோகங்கள் எல்லாம் பொதுவாக உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. சமஸ்கிருதத்தில் இருக்குது, நிறைய மொழிகள் இருக்கு. ஆனால் தமிழ் மொழியில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு எனக்கு கொடுத்தது வந்து என்னுடைய குருநாதர். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கொடுத்தவர் என்னுடைய குருநாதர், மறைந்த என்னுடைய திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள். இதை கொடுத்ததுக்காக அவருக்கு அவருடைய பாதம் பணிந்து மறுபடியும் ஒருக்கா நான் வந்து வணங்கிக்கிறேன். சரிங்க. இப்போ அடுத்து சார், ஓகே சார், ஏங்க சார் எல்லாருக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருப்பார், கேள்வி இல்லையே. அடுத்து ஏங்க சார் நீங்கள் பாட்டுக்கு பணம் வேணுங்கிறீங்க, உச்சரிக்கணும்னு சொல்கிறீங்க, 2ஆம் அதிபதி 3 இருக்கணுங்கிறீங்க, எல்லாருக்குமே இருக்க போகிறாரு. 10 பேரில் ஒருத்தருக்கு இருப்பார், மிஞ்சி போனால் ஒரு 12 பேர்த்தில் ஒருத்தருக்கு இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம். சார் இதுக்கு வேறு என்ன சார் வழி? அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? அப்போ அடுத்து கமெண்ட்ஸில் போடுவாங்க, ஏன் சார் 2ஆம் அதிபதி 3 இருந்தால் மட்டும் போதுமா? நீங்கள் சொல்கிறது ஒருத்தருக்கு தான் பொருத்தம், மிச்சம் இருக்கிற 10 பேர் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் காற்று ராசிகள் 3 ராசிகள் கொடுத்துருக்காங்களா? எதுக்கு நீங்கள் போய் அங்கேயும் போய் அலையிறீங்க? நம்மகிட்டே இருக்குது விடை. காத்து ராசின்னு 3 ராசி இருக்குது. என்னென்ன ராசிங்க? மிதுனம், துலாம், கும்பம். எவர் ஒருவர் ஜாதகத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதி மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கிறாரோ, அதாச்சும் இருக்கும் இல்லைங்களா? இது இப்போ கிட்டத்தட்ட 10க்கு ஒரு 4 வந்துரும் இல்லையா, ஒரு 3 4 வந்துரும் இல்லையா? அந்த 3-4 பேர் பயன்படுத்திக்கிங்க சார். அதுக்காக எனக்கு நெருப்பு ராசியில் இருக்குது, நீர், அதுக்கு வேற தத்துவம், அதை பற்றி இன்னொரு மீட்டிங்கில் பேசுவோம். ஏன்னா இது பேசுறதுக்கு டைம் பத்தாது. அப்போ எவர் ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருக்கிறதோனா வந்து அப்படியே பயன்படுத்திட முடியாது. சிறப்புடன் இருக்கிறதோ, பொண்ணு வேண்டாங்க. இப்போ உதாரணமா மேஷ லக்னம், 2ஆம் அதிபதி சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறாரு, பயன்படுத்த சொல்லலாமா? பாதகஸ்தானம். அப்போ உச்சரிக்க இருக்கிறதெல்லாம் போயிடும், கையில் இருக்கிறதும் போயிடும். அப்போ நம்ம சூழ்நிலைகளை வந்து பார்க்கணும். சரி, நீங்கள் இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும்னு பார்க்கணும். இப்போ ஒன்று வேண்டாங்க. ரிஷப லக்னம், 2ஆம் அதிபதி யாருங்க? 10ல் நல்லா தான் இருப்பாருங்க. ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் 10ல் நல்லா தான் இருக்காரு, மறைய மாட்டார் இல்லையா? அவங்க உச்சரிக்கலாம்.
ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல லோ டிகிரிக்கு போகிறது வக்கரமாக இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில். அதெல்லாம் பார்த்துக்கணும். அவயோகியாக இருக்கக்கூடாது, லோ டிகிரிக்கு போகக்கூடாது, வக்கரமாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேண்டாங்களா? பார்க்கணும். அப்போது ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி 10ல் இருந்தா யோகம், 6ல் இருந்தா உச்சரிக்கலாமா? 6ம் காற்று ராசி தானுங்க. ரிஷபலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் 6ல் இருந்தா 6ம் காற்று ராசி தானே, உச்சரிக்கலாமா? அது கடன் இல்லையா? அது நோய் இல்லையா? அது வழக்கு இல்லையா? உச்சரிக்கலாமா? உச்சரிக்கூடாது. ஆனால் ஒருத்தர் உச்சரிக்கலாம், வேலையில் இருக்கிறவங்க உச்சரிக்கலாம். ஏன்னா 6ஆம் இடங்கிறது அடிமை வேலை. ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்குற இடம் எத்தனாம் இடம்? 6ஆம் இடம், அடிமை வேலை. அவங்க உச்சரிக்கலாம். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு, சார் சொன்னார் 2ஆம் அதிபதி காத்து ராசியில் இருக்குது, 6ல் இருக்குன்னு போய் உச்சரிச்சா என்ன ஆகும் சார்? நாம் ஒரே விஷயந்தாங்க, கடவுள் வணங்க வணங்க நல்லதையும் செய்யும் தீயதையும் செய்யும். என்ன சார் கடவுளே வந்து தீய செய்வாரா அப்படின்னு கேட்பீங்க. இருக்கு சார். பழனி போய் வாழ்ந்தவங்களும் உண்டு, பழனி போய் கெட்டவங்களும் உண்டு. திருப்பதி போய் வாழ்ந்தவங்களும் உண்டு, திருப்பதி போய் கெட்டவங்களும் உண்டு. உண்மையா இல்லைங்களா? சத்தியம். கேட்டு பாருங்க, கெட்டவங்களுடைய ஆதங்கத்தை கேட்டீங்கன்னா தான் தெரியும். அப்போ நான் வந்து அந்த இடத்துல கடவுளை குறை சொல்லலைங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி. உண்மையா இல்லைங்களா? இப்போ திருப்பதிக்கு போனால் சந்திரன் எனர்ஜி, பழனிக்கு போனால் செவ்வாய் எனர்ஜி. அப்போ செவ்வாய் கெட்டு போனவங்க போய் நம்ம ஆளுக்கு சொல்கிறது என்ன தெரியுங்களா? பொதுவாக ஜோதிடர்கள் சொன்னது இது, இந்த இடத்துல தான் பெரிய தவறு பண்ணுறாங்க. அதாவதுங்க, ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் 8ல் மறைஞ்சிச்சு நீசம் ஆயிடுச்சுன்னா முருகன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. இது காலங்காலமாக செஞ்சுட்டு வர விஷயம் தான். ஆனால் உண்மையிலேயே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா அதை செஞ்சு? சொல்லுங்க. என்ன லக்கணங்க? ம் ம் செவ்வாய் எங்கே இருக்காருங்க? அப்போ பாதகாதிபதி 8ல் பாதிப்பு இருக்கு. அப்போ பார்த்துக்குங்க, அவங்களே சாட்சி. அப்போ சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அதை பிடிக்கணும். நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேன் சார், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உச்சலாடலாம் செய்யலான்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி காற்று ராசிகளுக்கு நம்ம செஞ்சோம், கஷ்டமாகி போச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஜோதிட விதிகளை தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சும்மா ஏதோ படித்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் வேண்டாங்க சார். இப்போ தமிழ் எண்கள், தமிழ் எண்கணிதம் உலகத்துக்கு முதல்ல சொன்னதே நாம தான் இல்லையா? தமிழ் எண்கணிதத்தை முதலாக பொதுவாக போட்டிருக்கிறாங்க. ஒரு விசித்திர ஜோதிடம் நூலில் சும்மா போட்டிருக்காங்க, ஒன்றுனா வரிசையில் போட்டிருக்காங்களோ தவிர அந்த எண்கணிதத்தை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத தெளிவாக போடலை. தமிழ் எண்கணிதங்கிற விஷயத்தை முதல்ல உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருங்க? நாம தான் சார். அதில் நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் தமிழ் எண்கணிதம் எத்தனையோ வகுப்புகள் எடுக்கிறாங்க, ஆனால் கொண்டு வந்தது யாருங்க? சொன்னது யாரு? நாம தானே. இது நம் தற்பெருமைக்காக சொல்லலைங்க, உண்மை. தமிழ் எண்கணிதம் எந்த அளவுக்கு துல்லியமானது அப்படிங்கிறது பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு எண்கணிதம் வேலை செய்யும். தமிழ் எண்கணிதம் 100% வேலை செய்யும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம சொல்லிட்டோங்க சார், இந்த 3 ராசி காத்து ராசின்னு சொல்லிட்டோம். இதில் 2ஆம் அதிபதி இருந்தால் வருமானம் உருவாகும், வருமானத்தில் உயர்வுகள் கிடைக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி சார், எனக்கு எதுவுமே இல்லை, வேற என்ன சார் பண்ணுறது? இப்போது நான் சொல்லிட்டு இந்த மாதிரி அமைப்பு எத்தனை பேருக்கு இருக்குங்க? 10க்கு ஒரு 4 பேருக்கு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருந்துற போதும், ஒரு 10க்கு 4 பேருக்கு இருக்கும். ஆமாம், நான் கணக்கு பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் அது வேலை செய்யுமான்னு பார்த்துக்கணும். முதலே சொன்ன விஷயம் தான். மேஷத்துக்கு 2ஆம் அதிபதி வேலை செய்ய மாட்டார், செய்வாருங்களா? செய்ய மாட்டார். மிதுனத்துக்கு 2ஆம் அதிபதி 9ல் இருந்தால் வேலை செய்வாருங்க. வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், அது நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுவர் யார் அசுவர் யாருன்னு பார்க்கணும். அதே நீங்கள் கடக லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை செய்வாரா? 3, 12 கூட 8ல் இருந்தால் வேலை செய்வாரா? 3ஆம் அதிபதி 8க்கு போனால் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். 3ஆம் அதிபதி 8க்கு போகலாமா? அப்போ அது உச்சரிக்கும் போது 8ஆம் இடம் தான் இயங்கும். கணக்கில் வச்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில கணக்குகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கா இல்லைங்களா? 100% இருக்கு. சரி, வேற ஒன்றும் இல்லைங்க. தனுசு லக்கணம் 2ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கார், வேலை செய்வாரா? பாதகஸ்தானம், எப்படி வேலை செய்வார்? நீங்கள் அதை உச்சரிக்க சனி பகவானுடைய ஸ்லோகங்களை உச்சரித்தாலோ, சனி பகவானுடைய அதிதேவதைகளுடைய மந்திரங்களை சொன்னாலோ 2ஆம் இடம் 3ஆம் இடம் அடி வாங்கும். இதெல்லாம் அனுபவங்க சார். ஒவ்வொருத்தர் சில பேர் வந்து சொல்லி அவங்க சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்கு. அப்போ பார்த்துக்கணும், உங்கள் லக்னப்படி 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும்
இரண்டாம் அதிபதி காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பத்தில் இருந்தாலும் அவர் சிறப்புடன் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை மந்திரங்களையும் அந்த கிரகத்திற்கான மந்திரங்களையும் நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது கண்டிப்பாக வருமானம் வரும். 40 நாள் தொடர்ச்சியா செய்யணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா செய்யுங்க. 40 நாள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. பழக்கமாயிடும், அதுவே பழக்கமாயிடும். என் மனைவிக்கு தெரியும் நான் ஒரு நாளைக்கு எந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறேன்னு தெரியும். அதனால என்ன பிரதிபலன் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், கேட்டு பாருங்க. இதெல்லாம் உண்மை சார். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகங்களை உச்சரிக்கிறதுல கூட அவ்வளவு பெரிய வல்லமை சக்தி நமக்கு உண்டு. சரிங்க சார், இப்போ வருமானத்துக்காக சொல்லிட்டீங்க. சரி, வருமானம் மட்டும்தான் இப்படின்னா சரி, வருமானம் 2ஆம் அதிபதி அந்த ராசியில் இல்லை, அடுத்து என்ன பண்றது? சரி சார், 2ஆம் அதிபதி தான் இல்லை, அடுத்து அதிர்ஷ்டம்னு ஒரு 9ஆம் பாவம்னு ஒன்று இருக்குது இல்லையா? சரி, 2ஆம் பாவம் அதிபதி தான் இல்லை சார், அதை நம்மளை பயன்படுத்த முடியாது. நான் சொல்லிட்டு அதுக்கு வேற வழிகள் இருக்கு. நாம் வந்து இது வந்து அந்த காத்து ராசிகளை மையமாக வச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி 2ஆம் அதிபதி எந்த ராசியில் இருந்தாலும் அதற்கென்று ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா ஜெயிக்க முடியும். சரி, இப்போ அடுத்து 9ஆம் அதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அதிர்ஷ்டம். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வேணுமா வேணாங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம் மறைவு பெறாமல் காற்று ராசியிலையோ 3ஆம் இடத்துலையோ இருந்தாலும் அந்த 9ஆம் அதிபதியுடைய மந்திரங்கள், அந்த 9ஆம் அதிபதியுடைய அதிதேவதையுடைய மந்திரங்கள் உச்சரிக்கலாமா? உச்சரிக்கலாம். அடுத்து 11ஆம் பாவம். இப்போ 11ஆம் பாவம்னா என்னங்க? லாபம். அப்போ 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையோ நான் சொன்ன காத்து ராசியிலையோ இருந்தாலும் உச்சரிக்கலாம் இல்லைங்களா? உச்சரிக்கலாம். ஆனால் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 11ஆம் அதிபதி லாபாதிபதி. உண்மைதானுங்க? 11ஆம் அதிபதி லாபாதிபதி தானுங்க. உண்மையை மனசார சொல்லுங்க, எத்தனை பேருக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி? 11ஆம் அதிபதி இயக்குங்கன்னு சொல்றோம். 11ஆம் அதிபதி இயக்கலாம், 11ஆம் இடம் லாபத்தை இயக்கலாங்கிறாங்க. 12 லக்கணத்துல 8 லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி பாவி. தெரியுமா உங்களுக்கு? மேஷத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ரிஷபத்துக்கு 11ஆம் அதிபதியே அட்டமாதிபதி, மிதுனத்துக்கு 11ஆம் அதிபதியே சத்ருஸ்தானாதிபதி. வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது யோகம் தரும். ரிஷப லக்கணம் ஜோதிடம் பார்க்குறவங்க மட்டும் தான் யோகம் தரும். நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொருலையும் ஒரு கணக்கு இருக்கு. ரிஷப லக்கணத்துக்கு லாபாதிபதி 8ஆம் அதிபதி. ஒரு ஜோதிடம், ஒரு மருத்துவர், டாக்டர், வக்கீல், போலீஸ்க்கெல்லாம் ஓகே. அதே மாதிரி மிதுன லக்கணம் அப்படித்தான். 6ஆம் அதிபதியே லாபாதிபதி. தொழில் பண்றவங்க தொட்டான் கெட்டான். அப்ப கணக்கு இருக்குதுங்க, புரிஞ்சுக்கலாம். கடக லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியே பாதகாதிபதி, 11ஆம் அதிபதியே பாதகாதிபதி. 4 லக்கணம் அவுட்டா? எங்க போய் லாபாதிபதி பார்ப்பீங்க? எங்க போய் லாபாதிபதி பார்ப்பீங்க? சிம்ம லக்கணம் அவர் வேணா ஓகே, லாபாதிபதியே 2ஆம் அதிபதி, கரெக்டா? ஓகே, அவர் ஒரு டிக் மார்க் போட்டுக்குங்க. கன்னி லக்கணத்துக்கு ஒரே ஸ்தானம் தான், என்னதுங்க ஐயா வாங்க. கன்னி லக்கணத்துக்கு கடகம் 11ஆம் அதிபதி, அவர் ஒருத்தர் லாபாதிபதி. ஆனால் தேய்பிரியா போயிட்டா வேலை முடிஞ்சது. அது வளரபிரியா இருந்தால் தான் வேலை, இல்லைன்னா போச்சு. துலா லக்கணத்துக்கு லாபஸ்தானமே பாதகஸ்தானம், என்ன பண்ண போறீங்க? விருச்சிக லக்கணத்துக்கு லாபாதிபதியே அட்டமாதிபதி, இங்க லாபம் கிடைக்கும். தனுசு லக்கணத்துக்கு லாபாதிபதியே சத்ருஸ்தானாதிபதி, வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் யோகம், மற்றவங்களுக்கு. மகர லக்கணத்துக்கு லாபாதிபதியே பாதகாதிபதி. கும்ப லக்கணத்துக்கு ஓகே எடுத்துக்கலாம், 2ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி. மீனத்துக்கு லாபாதிபதியே விரையாதிபதி. எப்படி பலன் கொடுப்பாரு? வெளிநாட்டுக்கு பலன் கொடுப்பார். உண்மையா இல்லைங்களா? அப்ப எத்தனை லக்கணம் வந்துச்சு? எத்தனை லக்கணம் வந்துருச்சுங்க? 3 தான் வந்துச்சுங்க. முழுமையா வந்தது 3 தான். முழுமையா வந்தது 3 தான். என்னென்னங்க? சிம்மம், கும்பம், 3 இல்ல 2 தான். சரியா சொல்ல போனா 2 தான். சிம்மமும் கும்பமும் தான் முழுமை. ஆனா கன்னி கூட ஒரு ஆப்ஷன் பார்க்கணும். ஏன்னா வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் பார்க்க வேண்டி இருக்கு. அப்போ முழுமையா இருக்கிறது 2க்கு தான், அதுவும் மறையாம இருந்தா தான். அதுலயும் ஒரு கணக்கு இருக்குது. அது எப்படிங்க? அந்த லாபாதிபதி மறையாம இருந்தா தான். சிம்ம லக்கணம் காத்து ராசியில் இருக்கிற எங்க இருப்பாருங்க? சிம்ம லக்கணம் காத்து ராசியில் இருக்கணும் புதன், எங்க இருப்பாருங்க?
துலாம் காத்து ராசி. அடுத்து 7ஆம் இடம், அடுத்து 11ஆம் இடம். ஓகே, பர்ஃபெக்டா பொருந்தும். கும்பலக்கணம், கும்பலக்கணம் குரு 2 குடையவன் 5ல காத்து ராசி. அடுத்து துலாம் பாதக ராசி. இயக்கலாமா? இயக்கலாமா? செய்யக்கூடாது. அடுத்த லக்கணத்திலேயே ஓகே. அப்ப 2, 5 ஓகே. ஆனா 9ஆம் இடம் பாதகஸ்தானம், இயக்கக்கூடாது. ஆனா ஒருத்தர் இயக்கலாம். அப்பா இறந்தவங்க இயக்கலாம், அப்பா இல்லாதவங்க இயக்கலாம். பாதகத்தில் உயிர்காரத்துவம் அடிபட்டு விட்டால் பொருள்காரத்துவம் பாதிக்காது. ஜோதிட விதிகளை சற்று ஆழமா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா தான் நமக்கு விடை கிடைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம பார்த்துக்கணும். அப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னு சரிங்க, 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். நீங்க லாபாதிபதினு போட்டோம்னாலும் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 லக்கணம் சொன்னோம். என்னென்ன சொன்னாங்க? சிம்மம் சொன்னோம், 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி. கும்பத்துக்கு 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி. ஆனால் காத்து ராசியில் இருந்தாலும் ஒரு இடத்துல அடி வாங்குது. எங்கே? துலாத்தில் அடி வாங்குது. கும்பத்துக்கு மட்டும் துலாத்துக்குள்ள அடி வாங்குது. அது ஒரு ஆப்ஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு லாபாதிபதி வளர்பிறை சந்திரனே வச்சுக்கிங்களேன். அவர் வந்து காட்டு ராசியில் இருக்கிற எங்கெல்லாம் இருப்பார்? 2ல் இருப்பார். கன்னி லக்கணத்துக்கு 2ல் இருப்பார் லாபாதிபதி. அடுத்து கும்பத்தில் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடம் ஒத்து வருமா? வேலை செய்யறவங்களும் ஒத்து வரும், தொழில் பார்க்குறவங்க ஒத்து வருமா? அப்போ நான் சந்திரனுடைய ஸ்லோகங்களை உச்சரிச்ச லாபம் இல்லைனாலும் நம்மளை கேட்கக்கூடாது. அப்போ இவ்வளவு சூட்சமங்கள் இருக்குங்க. அப்போ லாபாதிபதி பாருங்க, 9ஆம் அதிபதி பாருங்க. சரிங்களா? பார்த்தா விட கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கண்டிப்பா கிடைக்கும். சரி சார், 2, 9 என்ன சார் எப்போ பாரு வருமானம்னே பேசுறீங்க, அதிர்ஷ்டம் பேசுறீங்க, லாபம்னே பேசுறீங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருக்கிறேங்க சார், இடம் வாங்குறதுக்கு பல காலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறேங்க சார், வீடு கட்டுறதுக்கு பல காலமாக முயற்சி பட்டு வீடே அமைய வாங்கிது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு யூஸ் பண்ணலாம் தானே? ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாதுங்களா? பண்ணலாமே, ஒன்றும் வேண்டாங்க. மேஷ லக்கணம் 4ஆம் அதிபதி சந்திரன், வளர்பிறை சந்திரன் 7ல் இருக்கிறாரு. காத்து ராசியே இல்லைங்களா? அல்லது 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, காத்து ராசியே இல்லையா? அப்போ நீங்க ரெகுலரா சந்திரனுடைய அதிதேவதை பார்வதியுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. சந்திரனுக்குண்டான கிரகத்துடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. கண்டிப்பா அந்த இடம் வீடு அமையுமா அமையாதான்? சத்தியமா அமையும். வளர்பிறை சந்திரனா இருந்தா கண்டிப்பா அமையும். அந்த மாதிரி தான் எந்த பாவத்துக்கும். சார் குழந்தையே இல்லை சார், குழந்தையே இல்லை சார், என்னுடைய பிளான் எது நிறைவேற வாங்கிது? 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் தான் நம்ம போடுற பிளானிங் சக்சஸ் ஆக வாங்கிது. குழந்தை இல்லை, அது காத்து ராசியில் ஒன்றும் வேண்டாங்க. மேஷ லக்கணத்துக்கு 5 குடையவன் 3ல் இருக்கிறாரு. சூரியன் அதிதேவதை சிவபெருமான். அப்ப சிவபெருமானோட ஸ்லோகங்களை சொல்லுங்க, சூரியனோட ஸ்லோகங்களை சொல்லுங்க. கிடைக்குமா கிடைக்காதான்? ஒளி இடம், அது ஒளிக்கிற இடம் சார். அந்த 3ஆம் இடம் காத்து ராசிங்கிற இடதுங்க, ஒளிக்கிற இடம். நீங்க வாய் விட்டு சொன்னீங்கன்னா அது பலன் கண்டிப்பா கொடுத்தே தீரணும், வேற வழி இல்லை. கிரகங்களுடைய வழியில் நம்ம போனோம்னா கிரகங்கள் நமக்கு கொடுத்து தான் ஆகணும், கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஒரு நாளில் சார் சில பேர் என்ன தெரியுங்களாங்க சார், ஒரு சில வாழ்வியல் பரிகாரம் நம்ம சொல்லுவோம். 1 மாதம் பண்ணுவாங்க, 2 மாதம் பண்ணுவாங்க, 3 மாதம் பண்ணுவாங்க. அடைச்சா ஒன்றுமே நடக்குமாங்குது அப்படின்ட்டு போட்டு போயிடுவாங்க. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேங்க, சூரியன் 12 ராசியும் ஒரு சுத்துறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவாரு? 1 வருஷம் எடுத்துக்குவார் இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் பாவத்தை எந்த ராசியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எந்த ராசியில் வேணாலும் நம்முடைய பாவத்துடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பாவம், இப்போ உங்களுக்கு அப்பாவுடைய நிலம் எத்தனாம் பாவம்? 9க்கு 4 எத்தனாம் பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் பாவம் அதிகமாக இருந்துச்சுன்னா 12ஆம் பாவத்தில் பாவம் நிறைய பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் வேண்டாங்க உங்களுக்கு. இது என்ன மாதங்க? தை மாதம். ஒருத்தர் பரிகாரம் சொல்கிறோம், அவர் ஏதோ ஒரு லக்கணம் வச்சுக்கோங்க, அவர் ஏதோ பாவமாக வருது, அது வந்து தனுசு பாவமாக வந்துடுது. தனுசுல தான் அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்வியல் பரிகாரம் செய்ய சொல்கிறோம், தை மாதம் ஆரம்பிப்பாரா? அப்போ அந்த தனுசு ராசிக்கு வரும்போது எத்தனை மாதம் ஆகணும்? 1 வருஷம் ஆகிடும் இல்லையா? நீங்கள் ஒரு 5 மாதம் செஞ்சுட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த பாவமெல்லாம் 12ஆவது ராசிக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தை மாதத்துக்கு 12ஆம் மாதம் என்ன மாதம்? மார்கழி மாதம். அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது எப்படி தீரும்? அதனால தான் நான் சொல்கிறதுங்க, எந்த பரிகாரங்கள் செஞ்சாலும் 1 வருடம் முழுமையாக செய்யுங்க. வாழ்வியல் இப்போ நிறைய பேருங்க சார், இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறது சொல்கிறது போயிடுறாங்க. சில பேர் வந்து அபிஷேகம் பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், எல்லாமே ஓகே. ஆனால் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வருஷ கணக்கில் செய்யணும். 1 வருஷமாச்சும் நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா தான் அதற்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும். சார் உங்களுக்கு புண்ணியம் நிறையா இருந்துச்சுன்னா
அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் தை மாசம்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா, மகரத்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த ஒரு மாசத்துலயே கிளியர் ஆகும். நடக்குதா இல்லைங்களா சார்? நீங்க சொன்ன வாழ்வில் நீங்க ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டுக்காருங்க. இப்போங்க ஜஸ்ட் வரும்போது கூட நான் ரெக்கார்டிங் கூட போட்டு காமிக்கிறேங்க. வரும்போது ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கிறாங்க, காரில் வரும்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, ஒருத்தர் வந்து இது கொடுத்துருக்காரு, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு, நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போக சொல்லியிருக்கீங்க, கோவிலுக்கெல்லாம் 2-3 மாதம் கழிச்சு தான் போகிறாரு. இப்போ ஒரு சார் ஜனவரி எத்தனாம் தேதிப்பா? 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி ஜாதகம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? 2 வாரம் தான் சார். 2 வாரம் மட்டும்தான் பாலியல் பரிகாரம் செஞ்சிருக்கிறாரு. என்ன வித்துச்சுப்பா? பிசினஸ்க்காக இடம் வருஷ கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 வாரம் தான் கொடுத்துருக்காங்க. 2 வாரத்தில் இந்த பிசினஸ்க்கான இடம் கிடச்சிச்சு. அது ரெக்கார்டிங் கூட போட்டு காட்டலாம், தப்பு இல்லை. அப்போ நம்ம உண்மை என்னன்னாங்க சார், உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது, அதாவது ஒரு எப்படி சொல்லுவாங்க, முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பரிகாரத்துக்கு உண்டான மாசத்திலே நீங்கள் செய்யும்போது என்ன உடனடியே சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு என்ன ஆகலாம், அந்த சூரியன் 12 ராசிகளை கடந்து வரும்போது 1 வருஷம் கூட ஆகலாம். அப்போ நம்ம பரிகாரம் சொல்கிறோம், ஐயோ நடக்கலையே அப்படிங்கிற விஷயமெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரிங்க நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானை பார்த்துக்குங்க. கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் தான் தீர்மானம் செய்பவர். சில பேருக்கு பரிகாரம் செஞ்சு வருஷ கணக்கில் பலன் கிடைக்கலன்னா அதுக்கு சனி பகவான் தான் காரணமாக இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு ஜோதிட விதிகளை தெளிவாக கற்றுணர்ந்திருக்க வேண்டும். அப்போ தான் அதை வந்து நம்ம தீர்மானம் செய்ய முடியும். சனி பகவான் இல்லாமல் எதுவும் நடக்காது. சில பேர் சொல்லுவாங்க யூடியூப்ல, என்ன சொல்றாங்க, சனி பகவான், யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியல அவர் பேர், சனி பகவானா கெட்டவர், சனி பகவான் வந்தா கெட்டதையே செய்வாரு, சனி பகவானால் நல்லதே நடக்காதும்பாரு. சூட்சமம் தெரியல அவருக்கு. சனி பகவான் நல்லதையும் செய்வார், சனி பகவான் கெட்டதையும் செய்வார். அவர் நீதிமான். எந்த பாவகத்திற்கு அவர் தொடர்பு இருக்கிறதோ அது புண்ணியமாக இருந்தால் யோகமாகவும், பாவமாக இருந்தால் தோஷமாகவும் மாறுங்கிறதா உண்மை. ஏனுங்க சார், ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். போட்டு சாத்துறதும் அவர் தான், அள்ளி கொடுக்கறதும் அவர் தான். சனி பகவானை மீறிய ஒரு கிரகம் இல்லை. நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, அவருக்கு தான் என்னங்க சனீஸ்வரன் பட்டம். ஈஸ்வரனே சனிக்கு தான் சனீஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்கார், சனைச்சரன் பட்டம் கொடுத்துருக்கிறார். நீங்க ஒண்ணு வேண்டாங்க சார், இப்போ எத்தனை பேருக்கு சார் தெரியும் அப்பானா யாருங்க சார்? சூரியனா? அப்பானா சூரியனா? பகல்ல பிறந்தவங்களுக்கு தான் அப்பா சூரியன். சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் சூரியன் தந்தை. இரவுல பிறந்தவங்களுக்கு எல்லாம் சனி பகவான் தான் தந்தை. இறைவனுடைய கட்டளை. சூரிய பகவான் வந்து பகல்ல வேணா ராஜாவா இருக்கலாம், ஆனா இரவுக்கு ராஜா சனி பகவான் தான். புரிஞ்சுக்கோங்க, இரவுக்கு ராஜா சனி பகவான் தான். நம்ம ஆளுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சூரியன் கெட்டு போச்சு, உனக்கு அப்பாவால யோகமே இல்லைம்பாங்க. சூரியன் கெட்டு போச்சு, உனக்கு அப்பாவால யோகமா இருக்கும். நைட்ல பிறந்து இருப்பாங்க, ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருப்பாரு, அப்பானால தான் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்ப என்ன சொல்றது? சரி, ஆமாண்ணா யாருங்க? சந்திரன் தானே? அம்மாண்ணா சந்திரன் தானே? இரவுக்கு மட்டுமே அம்மா சந்திரன், பகலுக்கு அம்மா சுக்கிரன். பகலுக்கு அம்மா சுக்கிரன். அப்ப நம்ம சொல்லுவோம், ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போச்சு, அவங்க அம்மானால ஒன்றும் கிடைக்காதுப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பகல்ல பிறந்திருப்பாங்க, சுக்கிரன் சூப்பரா இருப்பாரு, மிகப்பெரிய யோகா அவங்க அம்மானால தான் கிடைச்சிருக்கும். இது நாங்க ஒன்றும் புதுசா கண்டுபிடிச்சது இல்லைங்க. ஆல்ரெடி ஜோதிட விதிகள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்தான், ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம்தான். நம்ம எதுவுமே புதுசா கண்டுபிடிக்க போறதும் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. சித்தர்கள் ஞானிகளோட வாங்க சார் நம்ம பெரிய ஆளுகள் கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கெட்டு போச்சு, அம்மா பிரச்சனையுமாங்க, அம்மா சூப்பரா இருப்பாங்க, சுக்கிரனும் 4ஆம் இடம் நல்லா இருக்கும், பகல்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போய் நீசமாகி கெட்டு போயிருக்கும், அப்பா சூப்பரா இருப்பார், அப்பாவால் நல்லது நடக்கும். ஏன்னு இருக்கும், 9ஆம் இடமும் சனி பகவான் நல்லா இருப்பாங்க, இரவுல பிறந்திருப்பாரு. அப்ப இப்ப இத்தனை விதிகளை நம்ம பார்க்க வேண்டி இருக்குங்க. பொது கணக்குகளை மட்டுமே எடுத்து வைத்துக்கொண்டு
ஒரு விஷயத்தை சொல்லிவிட முடியாது. எத்தனை பேருக்கு இப்போ நான் மேடையில் சொன்னதால தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் இரவுக்கு தந்தை சனி பகவான், எத்தனை பேருக்கு தெரியும் பகலுக்கு அம்மா வந்து சுக்கிரன்? இதெல்லாம் உண்மை, சத்தியம். சரிங்களா? அப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற நுட்பமான விதிகளை என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியும்? பலன் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா, இந்த காத்து ராசி தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அடுத்த மீட்டிங்ல வந்து இந்த நீர் ராசியை பத்தி பேசுவோம். சரிங்களா? இப்போ இந்த காத்து ராசியை பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் நீங்க செய்யலாங்க சார். உங்க ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி காத்து ராசியில மறையாம இருக்கிறாரா, இட வீடு அமையணும்னா அதனுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. குழந்தை கிடைக்கல அதை சொல்லுங்க. நல்ல வேலை கிடைக்கலையா, 6ஆம் அதிபதி 3 இருக்கிறாரா, நல்ல வேலை கிடைக்கலையா, அந்த 6ஆம் அதிபதியுடைய ஸ்லோகங்களை சொல்லுங்க. காத்து ராசியில் இருந்தா, 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, காத்து ராசியில் இருந்தாலும் சரி சொல்லுங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். சரிங்களா? நிச்சயமா பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்க சார். இப்போ இதெல்லாம் நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதே ஓரளவுக்கு உங்களுக்கு ரூட் கிடைச்சிருக்கும். ஆனா என்னன்னா சார், புரியுதுங்க சார், ஆனா இந்த எப்படி சார் இந்த கிரக பலத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுதானே பெரிய விஷயமே. ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க எந்த நுட்பமான ஆய்வுக்குள்ள போனாலும், எத்தனை ஜோதிட முறையை கத்துக்கிட்டாலும் 2 விஷயத்தை முக்கியமா பார்க்கணும். என்னங்க? கிரக வலிமை, கோச்சார சனி பகவானுடைய வலிமை தன்மை. இது 2 தெரியாம நீங்க எவ்வளவுதான் ஜோதிடம் சொன்னாலும் வேல்யூபிள் கிடையாது. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போறாங்க. அந்த ஜாதகர்கிட்ட வந்து தொடர்ச்சியா வந்து டெய்லி 100 பேரா போறாங்க, ஒரு 4 பேர் 5 பேர் போவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்ற வாக்கு வன்மை நல்லா இருந்துச்சுன்னா டெய்லி 500 பேர் கியூல நிக்கலாமே. அந்த அந்த ஜோதிடருக்கே அந்த நல்வாக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறங்கிறத கோச்சார சனி பகவான் தீர்மானிப்பார். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவானுடைய தன்மை அப்படிங்கிறது மிகவும் வல்லமை, சக்தி வாய்ந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாதகத்திலையும் கிரக வலு நல்லா இருக்கணும், திசா புத்திகள் நல்லா இருக்கணும். இத்தனை விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குதுங்க, பார்க்க வேண்டி இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க, உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த காத்து ராசியில போய் அந்த கிரகம் உட்கார்ந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்லோகங்கள் கண்டிப்பா உதவி புரியும். ஆனா கெட்டு போய் நீங்க விசாரிச்சிடக்கூடாது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யணும். வருஷ கணக்கில் செய்யணும். செஞ்சு முடிச்சு பிரதிபலன் ஏற்பட்டாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்வியல் பரிகாரங்கிறது என்னங்க? ஒரு திசைக்கு தகுந்த மாதிரி அந்த திசை முழுவதும் செய்யக்கூடிய பரிகாரங்களாகத்தான் இருக்கும். முதல்ல நம்பிக்கை வேணும். பரிகாரம் செய்யும் போது நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பா நம்பிக்கை வச்சு செஞ்சாதான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா சார், உண்மையை ஒரு இது பெருமைக்காக சொல்லிங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு, என்னுடைய 2வது பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட், மொத்தம் 2வது, நீங்கள் ஒன்று தெரியுங்களா, ஃபஸ்ட்டு பேட்சில் எங்கள் படித்தது ஒரே ஸ்டூடெண்ட், 2வது பேட்சில் படித்தது 3 ஸ்டூடெண்ட். உண்மை சொல்லலாம், தப்பு இல்லை, 3 ஸ்டூடெண்ட் படித்தாங்க. அந்த 3 ஸ்டூடெண்ட்டில் 2 ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எது சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் 2 ஃப்ளாட் வாங்கிட்டாங்க. எது சொன்னாலும் செய்வாங்க. அது அந்த அளவுக்கு எந்த விஷயமானாலும் அவங்க செய்யறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் அவங்க பேர் சங்கரி மேடம்னு பேருங்க. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கருத்தரங்கிற்கு அன்னதானத்திற்காக மாதம் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் 2000 அல்லது 2500 இந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் அவர்கள் குடும்பமும் பல்லாண்டு வாழ வேண்டும். நன்றி. ஸோ அந்த மாதிரிங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணணுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்பிக்கை வைத்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விடை கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா நம்பிக்கையோடு செய்யணும். சொல்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சால் அதுக்கு கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோங்க சார். யாரெல்லாம் அர்ச்சனை பண்ணணும், யாரெல்லாம் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை சகஸ்ரநாம அர்ச்சனை ஒன்று தான். சகஸ்ரநாம அர்ச்சனை எத்தனை டைம் சொல்கிறதுங்க? 1000 டைம் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போல்லாம் அது கூட சொல்கிறது இல்லைங்க சார். இப்போது இதையும் சொல்லணும். நீங்கள் முதல்ல எங்காச்சும் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயாட்ட தெளிவாக சொல்லிடுங்க, ஐயா சகஸ்ரநாம அர்ச்சனை நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியறது இல்லைங்க. நம்ம அனுப்புகிறோம், கிளைண்ட்ஸ் அனுப்புகிறோம். சகஸ்ரநாம அர்ச்சனைனா அது என்னென்னு தெரியுது இல்லை மக்களுக்கு. இவங்க போனோன்னே என்ன பண்ணுறாங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைக்கு 1000 ரூபா 2000 பணத்தை வாங்கிடுறாங்க. ஒரு 108 டைம் 200 டைம் சொல்லிட்டு முடிஞ்சுப்பா போன்றாங்க. சகஸ்ரநாம அர்ச்சனையை 1000 டைம் சொல்லணுங்க சார். அது நீங்கள் தையட்டு தெளிவாக சொல்லிடுங்க. சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணும், 1000 டைம் சொல்லணும்னு சொல்லுங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, 100 108 முடிச்சுட்டு முடிஞ்சிச்சுன்றாங்க.
அப்போ இந்த அர்ச்சனைக்கும் சகஸ்கரநாம அர்ச்சனைக்கும் பலம் உண்டு. இதே தான் சார் தத்துவம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்கன்னா 2ஆம் அதிபதியோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க ஜாதகத்துல 4ஆம் இடம், இப்போ சொன்ன இல்லைங்களா 4ஆம் இட பிரச்சனை, 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலயோ காத்து ராசியிலையோ மறையாம இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடு அமையணும், ஒரு வீடு கட்டணும் அல்லது இடம் வாங்கணும்னா அந்த எந்த சாமின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சந்திரனா பார்வதி, சூரியனா சிவன், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சுவாமிக்கு போய் என்ன பண்ணுங்க, அந்த நாளில் போய் சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் அர்ச்சனை பண்ணுங்க. சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ண பவர் ஜாஸ்தி. அப்ப யாருக்கெல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம், பணம் வேணுமா, 2ஆம் அதிபதி காத்து ராசிலையோ 3ஆவது ராசிலையோ இருக்கிறாருன்னா சூரியனா சிவனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்க, சந்திரனா பார்வதிக்கு பண்ணுங்க, செவ்வாய்னா முருகனுக்கு பண்ணுங்க, புதன்னா பெருமாளுக்கு பண்ணுங்க, குருனா தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுங்க, பிரம்மாவுக்கு பண்ணுங்க, தப்பில்லை. சுக்கரனா மகாலட்சுமிக்கு பண்ணுங்க, சனினா ஐயப்பனுக்கு பண்ணுங்க, ராகுனா காளிக்கு பண்ணுங்க, கேதுனா விநாயகருக்கு பண்ணுங்க. என்ன தப்பு, பண்ணலாம் இல்லையா? பண்ணி கொடுக்க மாட்டோம் சொல்ல போறாங்க, பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ராசிகள்ல 2ஆம் இடம் நான் சொல்லியிருக்கிறேங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சார், நான் ஒரு வேலை பார்க்குறேங்க சார், எனக்கு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, 6ஆம் அதிபதி நான் சொன்ன இந்த 4 ராசியில் இருக்கிறாரு, நல்லா பலமோட்டு இருக்கிறாருன்னா உங்களுக்கு வேலை விருத்தியாகணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அந்த சுவாமிக்குண்டா அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதை கோயிலுக்கு போய் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்க. சார் அந்த அளவுக்கு வசதி இல்லையா, வாரம் போய் சாதாரண ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, தப்பே கிடையாது. பலன் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணீங்கன்னா வேல்யூபிள் ஜாஸ்தி. சரிங்களா? அப்போ உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சார், நான் ஒரே விஷயம் தாங்க, ஒரு ஜாதகத்துல கிரகம் மட்டும் வலுவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காசு ராசியில கிரகம் மட்டும் வலுவா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் கண்டிப்பா ஜெயிக்க வச்சிடலாம். காத்து ராசியில ஒரு கிரகம், அதாவது நான் சொல்றது உங்களுக்கு 2ஆம் இடம்னா வருமானம், 3ஆம் இடம்னா ஒரு எழுத்து பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, 4ஆம் இடம் இட வீடு அமையும் வாங்குது, 5ஆம் இடம் குழந்தைகள், 5ஆம் இடம் ஒரு பிளான் போட்டது நடக்க வாங்குது, 6ஆம் இடம் வேலை அமையும் வாங்குது, 7ஆம் இடம் கல்யாணம் அமையும் வாங்குது, 8ஆம் இடம் என்னங்க, ஒரு தாத்தாவுடைய உயிர் சொத்து பிரச்சனையா இருக்குது வரமாட்டேங்குது, 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் வர வாங்குது, 10ஆம் இடம் தொழில் வர மாட்டேங்குது, சரியா அமைய மாட்டேங்குது, 11ஆம் இடம் லாபம் இல்லை, 12ஆம் இடம் தூக்கம் இல்லை, வெளிநாட்டுக்கு போக முடியல, வெளிநாட்டு வேலை கிடைக்கல, இப்படி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொன்ன அந்த பிரச்சனைக்கு உண்டான பாவகத்தினுடைய அதிபதி காத்து ராசியில மறையாம இருந்தால் அந்த காத்து ராசிக்கு உண்டான அதிதேவதையுடைய ஸ்லோகங்களை நாம உச்சரிக்கிறதும், அந்த அதிதேவதை கோவிலுக்கு போய் அந்த நாள்ல அந்த அதிதேவதையுடைய அந்த நாள் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கிரகத்துக்கான நாள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த நாள்ல போய் அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாலும் சகஸ்கரநாம அர்ச்சனை பண்ணாலும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள்லாம் சத்தியமா நிறைவேறும். அப்போ நாம அதை தெரிஞ்சு ரூட்டு தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு கிரகம் போய் உட்கார்ந்து இருக்குதுன்னா இதை பண்ணலாமா வேண்டாமாக ரூட்டு தான் தெரியுமா. இது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபர் யார் அசுபர் யாருன்னு தெரியணும் இல்லைங்களா, ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபர் யார் அசுபர்னு தெரியணும். ரிஷப லக்கணத்துக்கு குரு மகாபாவி 4ல் உட்காந்துருக்காருன்னு போய் கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதெல்லாம் போயிடும். 8ஆம் அதிபதி 4ல் இருக்கிறார், ஒரு இட பிரச்சனை, ஒரு வீடு பிரச்சனை, நீங்க போனீங்கன்னா பிரச்சனை எச்சாயிரும். ஆனா அந்த இடத்துல ஒரு சூச்சம் இருக்குது, 8ஆம் அதிபதி 4ல் வக்கரமா இருந்தா கும்பிட்டா யோகமாயிரும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள. அப்போ நாம என்ன பண்ணணுங்க, நம்முடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை தெள்ள தெளிவாக ஆய்வு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் ஜெயிக்க வைக்க முடியும். தத்துவம் தான், ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை தான் நம்ம பயன்படுத்த போறோம், ஒன்றும் புதுசாலாம் நம்ம ஒன்று பயன்படுத்த போறது கிடையாது. சொல்லுங்க ஏனுங்க, என்ன லக்கணம்? மகர லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 12ல் தனுசு, அது நெருப்பு ராசி, அது நெருப்பத்துக்குன்னு தனி தத்துவம் இருக்குது. அது அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு வருவோம். என்ன ஏன்னா முதல்ல காற்றை பற்றியும் பேசுவோம். நெருப்புக்குள்ள போனால் அது வேற விஷயங்கள் இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுத்து விட வேண்டியிருக்கும், அது வேண்டாம். அது காத்து ராசி பட்டு கேளுங்க, ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் விட்டு எப்பவுமே நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகக்கூடாது. மிதன லக்கணம் பலர் பெரிய தேவைப்பெரியாங்க, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தானம், அதாவதுங்க நீங்க ஒரே கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் காத்து ராசி அப்படின்னா சகஸ்கரநாம அர்ச்சனை பண்ண சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த காத்து ராசி தான் பிரபஞ்ச தத்துவத்தில் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னதான் போக ராசி இல்லையா, நீங்க காத்து ராசி தான் போக ராசி. மிதுனம் துலாம் கும்பம் தான் என்னங்க போகத்தை சொல்லக்கூடிய ராசி. ஐயா சொன்னாங்க சார் 2ஆம் அதிபதி 9ல் இருக்குது, நான் தேய்பிரை என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. அப்போ அந்த போகம் அப்படின்னா நீங்க அனுபவிக்கிறது இல்லை, அடுத்தவனை சந்தோஷப்படுத்தினா பலன் கிடைக்கும்.
அடுத்த ஒரு சந்தோஷப்படுறது ஒன்றும் இல்லைங்க. 2ஆம் இடம்னா என்னங்க? சாப்பாடு, பணம். 9ஆம் இடம்னா தான தர்மம். அப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. யாருக்கு அந்த காசு வாங்கினா சந்தோஷப்படுவாங்க? இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பணம் ஒரு 10 ரூபா கொடுங்க சாமின்னு கேட்குறாங்க, 100 ரூபாய்க்கு கொடுங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க? சாமி ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒரு 2 இட்லி ஒரு 2 இட்லி வடை வாங்க, அது கூட விஷயம். நல்லா ஜென்யூனான ஹோட்டலில் போய் நல்லா நெய் போட்டு செய்யக்கூடிய ஹோட்டலில் போய் நல்லா ஒரு பொங்கல், சந்திரனா வெண்பொங்கல், ஒரு வெண்பொங்கலை கொடுத்து இந்தாப்பா வெண்பொங்கல் வச்சுருந்தா ஒரு 200 ரூபா பணம்னு கொடுங்க பாருங்க, சத்தியமாக அந்த 2ஆம் இடம் இயங்கும், 100% இயங்கும். அப்போ காத்து ராசி தான் போக ராசி. அது பலமா இருக்கிறவங்க அந்த நாம உச்சரிப்புகள் செய்யலாம். மோசமா இருக்கிறவங்க அடுத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தணும்? இப்போ 9ஆம் இடம் அப்படின்னா நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கோவிலில் வேலை செய்யறவங்க கொடுக்குறீங்க, சூப்பரா வேலை செய்யும். 9ஆம் இடம் தான தர்மமாக இருந்தாலும் 9ஆம் இடம் தான் கோவில், 9ஆம் இடம் தான் ஸ்கூலு, பள்ளிக்கூடங்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கூட்டி பெருக்கி வேலை பார்க்குறாங்க, அல்லது ஒரு கோவிலில் கூட்டி பெருக்கி வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெண்பொங்கலையும் ஒரு 200 ரூபா பணத்தையும் கொடுத்தீங்கன்னா காரகத்துவம் ரெட்டிப்பாக வேலை செய்யும். வேலை செஞ்சுதான் ஆகணும், வேலை செஞ்சுதான் சார் ஆகணும், சத்தியமாக வேலை செய்யும், 100% வேலை செய்யும். சரிங்களா? அப்போது ஜாதகத்தில் நமக்கு என்ன கொடுப்பினை வேணுமோ அதை கண்டிப்பாக நம்மளால் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை வைத்தே பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் சத்தியமான உண்மை. சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்திக்குவீங்களா? சொல்லுங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க. ராசி இல்ல, லக்னம் என்னன்னு வேணும்? கும்ப லக்னம். சரிங்க, அது என்ன ராசியா வருதுங்க? நெருப்பு தத்துவத்தை நம்ம இங்க பேசல, காத்து தத்துவம் மாதிரி தான் சொல்லுங்க. நாம சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்க அந்த சப்ஜெக்ட்ல போனா அடுத்து இன்னும் 4 பேர் கேள்வி கேட்பாங்க. யாருக்கு இல்லைங்களா? சார் எனக்கு இட பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எனக்கு காத்து ராசியில் இந்த கிரகம் இருக்குன்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். நான் பரிகாரம் சொல்கிறேன், செஞ்சு பாருங்க, விடை கிடைக்கும். ஐயா சொல்லுங்கய்யா, என்ன லக்னங்கய்யா? மிதன லக்னமா? 2ஆம் அதிபதி எங்கே இருக்காருங்க? வளர்பிரியே தேய்பிறீங்களா? சரி, ஐயா அப்போ சொல்லிட்டாங்க. அப்போ அதே தான் ஐயாவுக்கு சொன்னதே தான், 2ஆம் அதிபதி லக்கணத்தில். அப்போ 2ஆம் அதிபதி லக்கணத்தில் தேஞ்சு போயிருக்காரு அப்படின்னா என்ன பரிகாரம்? லக்கணம்னா தலை, லக்னம்னா தலை. அப்ப தலைனா என்னது? தலை பிரச்சனை இருக்கிறவங்க யாரு? மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், அப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. லக்னம்னா வேற, இது சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய ஏழ்மையானவர்கள் யாரு? முடி வெட்டுறவங்க, மொட்டை அடிக்கிறவங்க. அப்போ முடி வெட்டுறவங்களுக்கோ மொட்டை அடிக்கிறவங்களுக்கோ அல்லது மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கோ நீங்க என்ன பண்ணணுங்க? திங்கக்கிழமை நாளில் வெண்பொங்கல் பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த முடி வெட்டுறவங்களுக்கு ஒரு 200 ரூபா பணம், வசதி இருந்தா 200, இல்லை 20 ரூபா 110 ரூபா, அந்த 2 வரிசையில் கொடுத்துக்குங்க. இப்படி நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த வருமானங்கிற பாவம் எங்கே தீரும். சரிங்களா? வேற டவுட்ஸ் இருக்குங்களா? கிளாஸ் முடிச்சிடலாமா? அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு. சரி, ஓகேங்க. ஸோ இந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய, போக ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் கிரகம் இருப்பவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசை இருக்கிறது, அந்த ஆசை நிறைவேறாமல் இருக்கின்றது என்றால் அதற்கு அந்த கிரகத்தினுடைய மந்திரங்களையும் அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதை மந்திரங்களையும் உச்சரித்து, அதே மாதிரி அந்த கிரகத்திற்கான அதிதேவதையுடைய கோவிலுக்கு போய் அந்த கிரகத்துக்குண்டான நாளில் அர்ச்சனை, சகஸ்கரநாம அர்ச்சனை செய்து, இந்த மோசமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த காத்து ராசியில் மோசமான கிரகங்கள் இருந்தால் அவர்கள் சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் உயர்வு பெற வேண்டும். நீங்கள் உயர்வு பெறுவதற்காக எப்பொழுதும் ஜோதிடராகிய நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம். எனக்கு வாய்ப்பளித்த இந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.